ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதி கதை ஒன்று பார்க்கலாம். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீதின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது தெரியலைங்க. கோர்ட் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், ஒரு பஞ்சாயத்து ஆகட்டும், எங்கேனாலும் பணம் தாங்க பேசுது. ஒன்று பணம் பேசும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க அப்படிங்கிற முறையில் நீதி சொல்லுவாங்க. நியாயத்துக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் போச்சுங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் நியாயங்கிறது. நம்ம இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறதுல எப்படி ரொம்ப கஷ்டம், நியாயத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதை பற்றின ஒரு கதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கதையின் பேர் பார்த்திங்கன்னா விதைத்த விதை. ஒரு அழகான கிராமத்தில் ராமசாமி என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவன் வேலன், மிகவும் உழைப்பாளி. இளையவன் கார்த்திக், சோம்பேறி, எதுவும் செய்யாமல் வாழ்க்கை நல்லா போயிடும் என்று நினைத்தான். ஒரு நாள் வயதான விவசாயி இருவரையும் அழைத்து ஒருவருக்கு சிறிய விதைப்பையை கொடுத்தார். 2 விதைகளை 1 வருடம் பாதுகாத்து அடுத்த வருடம் இதே நாளில் என்னிடம் கொண்டு வாருங்கள். யார் அதை சிறப்பாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய நிலங்கள் சொந்தம் என்றார். வேலன் அந்த விதைகளை நல்ல நிலத்தில் விதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி களை எடுத்து அன்போடு பராமரித்தான். ஆனால் கார்த்திக் இது சாதாரண விதைதானே என்று நினைத்து அந்த பையை அலமாரியில் வைத்து விட்டான். எந்த முயற்சியும் செய்யவில்லை. 1 வருடம் முடிந்தது. முதலில் கார்த்திக் தனது விதைப்பையை கொண்டு வந்தான். பையை திறந்ததும் விதைகள் எல்லாம் காய்ந்து பயனில்லாமல் போயிருந்தன. பிறகு வேலன் வந்தான். அவன் காலியான கையோடு வந்ததை பார்த்து தந்தை கேட்டார், விதைகள் எங்கே? வேலன் சிரித்துக்கொண்டே, அப்பா, அந்த விதைகள் இப்போது ஆயிரக்கணக்கான நெற்கதிர்களாக வயலில் நிற்கின்றன. வாருங்கள், காட்டுகிறேன் என்றான். வயலுக்கு சென்ற தந்தை பொன்னாக அசைந்தாடும் நெற்பயிரை பார்த்து கண்களில் கண்ணீர் மல்க நின்றார். அவர் கார்த்திகை பார்த்து கூறினார், விதையை பாதுகாப்பது பெரிய விஷயமல்ல. அதை சரியான நேரத்தில் விதைத்து உழைத்து வளர்ப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி. வாய்ப்பும் அப்படித்தான். பயன்படுத்தினால் பலன் தரும், வீணாக்கினால் மதிப்பை இழக்கும். அன்று முதல் காத்திருக்கும் தனது தவறை உணர்ந்து உழைக்கத் தொடங்கினான். இதோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பை பயன்படுத்துவனை வெற்றி அடைய செய்வான். உழைப்புக்கு மாற்று எதுவுமே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் வந்து அதிர்ஷ்டம் கெட்டவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு உழைக்காமல் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறுவான். உழைப்புனா உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தா உழைக்கணும். கஷ்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை கூட இஷ்டமாக எவன் நினைக்கிறானோ அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவான். சரிங்களா? இதுதான் வந்து இது ஒரு நீதி கதை. இதுதான் இந்த கதையினோட பொருள். எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நீதி கதையோடு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.